ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இந்த டைம் ஐபிபிஎஸ் பிஓ பிலிம்ஸ் எக்ஸாம்ல ஒரு 90,000 பேருக்கு மேல கிளியர் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளோ பேர் மெயின்ஸ் எக்ஸாம் நம்ம எழுத போவோம். அதனால நெறைய பேர் இந்த எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால பேப்பர் ஈஸியா இருந்தா நல்ல அட்டெம்ப்ட் குடுக்க ட்ரை பண்ணுங்க. பேப்பர் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்ட்டா கொஸ்டின சூஸ் பண்ணி ஒரு டீசென்ட்டான அட்டெம்ப்ட் குடுக்க ட்ரை பண்ணுங்க. ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்ல ஏதாச்சும் ஒரு பேப்பர் டஃப்பா இருக்க செய்யலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்டின்னா, அந்த டஃப்பான பேப்பர்ல இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு அப்ராக்ஸிமேஷன் தெர்ல அப்டின்னாவோ, தெர்லன்னா தப்பு பண்ணியிருப்பீங்க. இல்ல கஷ்டமா கேட்டிருப்பாங்க, ட்ரிக்கியா இருக்கும். ஏதோ ஒரு கொஸ்டின் உதாரணத்துக்கு அப்ராக்ஸிமேஷன் சொன்னேன். அந்த மாரி ஏதோ ஒரு நம்பர் சீரிஸோ, ராங் நம்பரோ நம்ம இவ்ளோ நாள் படிச்சிருக்கோம், நம்ம இவ்ளோ பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியாம இருக்காது, நம்ம ஆன்ஸர் எடுத்துடலாம் அப்டின்ட்டு அந்த ஒரு கொஸ்டின்ல இருக்க வேண்டாம். அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க, ரொம்ப நேரம் ஒரு கொஸ்டின்ல உட்காருவீங்க அப்டிங்கிற ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த மாரி ஒரு ஒரு சில ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் அவங்க வைக்கிறது உண்டு. அந்த டைம்ல நமக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு மத்த கொஸ்டின்ஸை அட்டெண்ட் பண்றது தான் ஒரு ஸ்மார்ட்டான விஷயம். ஏன்னா, அந்த கொஸ்டின் உங்களுக்கு 2 to 3 மினிட்ஸ் எடுக்கிறது மட்டும் இல்லாம, உங்களோட கான்ஃபிடன்ஸை உடைச்சு விட்டுரும். சரிங்களா? பேப்பர் டிஃபிகல்ட்டா இருந்தா நல்ல அட்டெம்ப்ட் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. அந்த பேப்பருக்கு தேவையான அட்டெம்ப்ட் குடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு நார்மலைசேஷன்ல மார்க் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வேகன்ஸீஸ் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு கிளியர் ஆக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கட் ஆஃப் குறையும் பேப்பர் கஷ்டமா இருந்தா. இதுவே ஈஸியான பேப்பர் இருக்கு அப்படின்னா, நல்ல அட்டெம்ப்ட் குடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? அண்ட் அட்டெம்ப்ட் ஆர்டர். அதுக்கு முன்னாடி பேப்பர் எந்த ஆர்டர்ல வரும் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு உங்களுக்கு. நோட்டிஃபிகேஷன் பிரகாரமும் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் ஹேண்ட் அவுட் பிரகாரமும் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட், செகண்ட் குவான்ட்ஸ், தேர்ட் உங்களுக்கு ரீசனிங் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம டிஎன் பேங்கர்ஸ் டெலகிராம் குரூப்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்க ஆப்டிடியூட் செக்ஷன்ல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸ்கோர் பூஸ்டரான அப்ராக்ஸிமேஷனும் அந்த நம்பர் சீரியஸ், குவாட்ராட்டிக் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு அப்புறம் டிஏ அட்டெம்ப்ட் பண்ணுங்க. ஒருத்தங்க டவுட் கேட்டாங்க, எனக்கு டிஏ 5 நிமிஷம் வருதுன்ட்டு 5 நிமிஷம் எடுத்து நீங்க டிஐ போறது ஒரு நார்மலான விஷயம் தான். நீங்க 2 டிஐல கஷ்டமான கொஸ்டின்ஸை மேபி லேட்டரா ட்ரை பண்ணுங்க. அரித்மெட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே போக வேண்டாம். லாஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா, இல்ல கஷ்டமா இருக்கு, ராங் நம்பர்லாம் கஷ்டமா இருக்குன்னா, நீங்க அரித்மெட்டிக்க ஸ்பீட் பூஸ்டர போட்டுட்டு டிஐல ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ரீசனிங்கும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பசில்ஸ் எடுத்த உடனே போட வேண்டாம். எஸ்பிஐ பிஓல அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்கோர் பூஸ்டர், இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம் அந்த மாதிரி கோடிங் டீகோடிங்லாம் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஈஸியா இருக்கக்கூடிய பசில்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து மிஸ்செலேனியஸ் போடலாமா, ரிமைனிங் பசில் போடலாமான்னு பார்க்கலாம். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை இந்த ஸ்கோர் பூஸ்டர், வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம், சென்டென்ஸ் அரேஞ்ச்மென்ட், பேரா ஜம்பிள் இதெல்லாம் அட்டெம்ட் பண்ணுங்க. ஆர்சி அப்புறம் ஃபில்லர்ஸ் இதெல்லாம் முன்னாடி அட்டெம்ட் பண்ணிருங்க. ஃபில்லர்ஸ் எல்லாம் முன்னாடி அட்டெம்ட் பண்ணிருங்க. ஆர்சி அட்டெம்ட் பண்ணுங்க. ஆர்சில ஸ்டாண்டர்ட் டேரக்ட் கொஸ்டின் அட்டெம்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டைரக்ட் கொஸ்டின் போங்க. கிராமர் தெரிஞ்சவங்க கிராமர் முன்னாடி அட்டெம்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் வந்து உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி அப்ரோச் பண்ண முடியும். ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சா இருக்கும். நல்லா பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். 90,000 பேருக்கு மேல மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போறோம். அதனால நிறைய பேர் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டா போய் எழுதிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா டிஎன் பேங்கர்ஸ் அகாடமி ஆப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.